கடந்த மாதம் ஜூன் 5ஆம் தேதி பூமியில் இருந்து புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் 7ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தார்கள். பூமியில் இருந்து கிளம்பிய போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் 8 நாட்கள் தங்குவதற்கான முன் ஏற்பாடுகளால் மட்டுமே சென்றது. முதலில் 13ஆம் தேதியும் மறுபடி 26ஆம் தேதியும் பூமிக்கு இருவரும் திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்தது. ஆனால் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப இயலவில்லை. பூமியில் இருந்து கிளம்பும் போதே அந்த விண்கலத்தில் சில சிக்கல்கள் இருந்ததாகவும் அதன் சில பாகங்கள் அதிக வெப்பமடைந்த தகவல்கள் கூறுகின்றன. அவர்கள் திரும்ப வேண்டிய ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறும் திடீரென்று ஸ்டார்லைனரில் உள்ள 28 த்ரஸ்டர்களில் 5 த்ரஸ்டர்கள் பழுதடைந்து இதன் வழியே ஹீலியம் எரிவாயு கசிவும் ஏற்பட்டதாம். அதில் 4ஐ நாசாவோடு சேர்ந்து போயிங் என்ற தனியார் நிறுவனமும் சரி செய்து விட்டதாகவும் 5வதை சரி செய்யும் தொடர் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறதாம் நாசா. நாசாவும் சரி, சுனிதா மற்றும் புச் வில்மோரும் சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்கிறார்கள். இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் அவர்கள் கூறுகையில், நீண்ட காலம் தங்குவதற்கான ஏதுவான இடம்தான் சர்வதேச விண்வெளி நிலையம். ஆனால் இந்த போயிங் விமானம் 45 நாள்கள் மட்டுமே தொடர்பில் இருக்க முடியும் என்கிறார்கள் நாசா விஞ்ஞானிகள். இருப்பினும் 72 நாள்கள் வரை தாங்கும் என்று தகவல்கள் நாசா சொல்கிறது. அதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் வெகு நாட்கள் அவர்களை அங்கு தங்க வைக்க முடியாது. அதிக நாட்கள் தங்கும்போது வீராங்கனை சுனிதாவிற்கு உடல்நல பிரச்சனையும் அதிக அளவில் கதிர்வீச்சை எதிர்கொள்வதால் சிறுநீரக பாதிப்பு மற்றும் பூஞ்சை தொற்று ஏற்படவும் வாய்ப்புள்ளதாகவும் சொல்கிறார்கள். அதனால் விரைவாக பூமிக்கு அழைத்து வர வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கையும் விடுக்கிறார்கள். ISRO தலைவர் சோம்நாத் அவர்கள் கூறும்போது, சுனிதாவை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் பரிசோதனை முயற்சியாக முதல் முறையாக விண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சுனிதா பயணம் செய்வதற்காகவே அவரை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆனால் அதில் ஏற்பட்டுள்ள ஹீலியம் கசிவாலும் த்ரஸ்டர்கள் இயங்காததால் மட்டுமே பூமிக்கு வருவதில் தாமதம். அவர்களை பூமிக்கு அழைத்து வருவதில் நாசாவிற்கும் பொறுப்பு உள்ளது என்கிறார். இந்த த்ரஸ்டர்கள் தான் விண்கலத்தை இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறதாம். அதாவது நுட்பமாக நகர்த்துவதற்கும் சுழற்றுவதற்கும் முன்னோக்கி செல்லவும், அதாவது நாம் எதை நோக்கி பயணம் செய்கிறோமோ அதனை அடைவதற்கு பயன்படுகிறதாம். அதுபோல் நாசாவின் கமர்ஷியல் க்ரூ புரோகிராம் மேனேஜர் ஸ்டீவ் ஸ்டிச் அவர்கள் கூறுவதும், விண்வெளியில் வீரர்கள் பாதுகாப்பாகவே உள்ளனர். அவர்கள் விண்கலத்தின் ஆயுளை கூட்டுவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம். அவர்கள் நிச்சயமாக பூமிக்கு பத்திரமாக திரும்பி வருவார்கள் என்கிறார்கள். எந்த விண்வெளி திட்டத்திலும் சிறிது தாமதம் மற்றும் சிக்கல்கள் முன்பே யோசிக்கப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். தற்போது சுனிதாவும் வில்மோரும் விண்கலத்தில் இருந்து விண்வெளி நிலையத்திற்கு மாற்றப்பட்டும் இருக்கிறார்கள். எல்லாமே சரியாகி இவர்கள் திரும்பி வந்துவிடுவார்கள் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதில் மற்றொரு பிரச்சனையும் இருக்கிறது. சுனிதா திரும்ப வேண்டிய போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு 45 நாள்கள் தொடர்பில் இருக்கும். அதில் ஏறக்குறைய 40 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அதனாலும் சற்று பதட்டமும் பயமும் அதிகரித்துள்ளது. விண்வெளி ஆய்வு குறித்து சுனிதா அவர்கள் முன்பு ஒரு முறை அளித்த பேட்டியில், நீண்ட கால பயணமாக விண்வெளிக்கு செல்லும் போது குடும்பத்தை விட்டு செல்கிறோம் என்ற எண்ணம் வந்தாலும் மனித குலத்திற்கு நன்மை செய்கிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்வதால் நான் அதை சரி செய்து கொள்கிறேன். விண்வெளி நிலையத்தில் ஸ்லீப் ஸ்டேஷன் என்ற ஒரு அறை இருக்கும். அதற்குள் சென்று கதவை மூடிக்கொண்டால் இருட்டாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஏதேனும் ப்ராப்ளம் என்றால் உடனே உள்ளே அலாரம் நம்மை அலர்ட் செய்யும். உறக்கம் என்பது குறைவுதான். லேசான படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அது பூமியில் இருந்து மாறுபட்ட சூழல் தானே. விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் போது என் செல்ல நாயின் படத்தை எடுத்து செல்வேன். நான் தினமும் விண்வெளி நிலையத்தில் என் தலையை வாரிக்கொள்வேன். இதனால் என் கேசம் மேம்படுமா என்று தெரியவில்லை. ஆனால் பூமியில் நான் தினமும் செய்யும் வேலைகளை எல்லாம் செய்யும் போது நான் நார்மலாக இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் என்றும் கூறியிருந்தார். தற்போதும் கடந்த 11ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிய சுனிதா மற்றும் வில்மோர் இருவரும்
நாசா கட்டுப்பாட்டு அறை விஞ்ஞானிகளிடம் பேசிய போது சுனிதா அவர்கள் கூறியது, எங்களை இந்த விண்கலம் பத்திரமாக பூமி என்னும் வீட்டிற்கு அழைத்து செல்லும் என்றும் என் உள்ளத்தில் ஒரு உண்மையான நல்ல உணர்வு தோன்றுகிறது. எனவே எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். வீரர் வில்மோர் கூறுகையில், நாங்கள் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறோம். தோல்வி என்ற பேச்சிற்கே இடமில்லை. விண்கலத்தை சோதனை செய்ய வந்தோம். அதையே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு நாங்கள் தங்கியிருப்பதற்கும் அதுவே காரணம் என்றார். அத்துடன் இல்லாமல் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் அவற்றை சரி செய்யும் வழிமுறைகள் குறித்தும் நாசா விஞ்ஞானிகளுடன் அவர்கள் கலந்துரையாடினார்கள். இதனைத் தொடர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஸ்டார்லைனர் விண்கலம் இணைத்திருக்கும் காலத்தை 45 நாள்களில் இருந்து 90 நாட்கள் வரை நீடிக்க நாசா விஞ்ஞானிகள் திட்டமிட்டு இந்த நீடிப்பு காலத்தில் அதே விண்கலத்தில் இருவரையும் பூமிக்கு பத்திரமாக அழைத்து வர முயற்சியும் எடுக்கப்பட்டு வருகிறதாம். ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றி விஞ்ஞானிகள் தெரிவிப்பது என்னவெனில், சுனிதா அவர்களுக்கு விண்வெளியில் ஒரு மனிதர் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தெரியுமாம். ஏனென்றால் தொடக்க காலத்தில் அமெரிக்க கடற்படை அதிகாரியாகவும் ஆபத்தான சூழலை எதிர்கொள்வது மற்றும் சிக்கலான தொழில்நுட்ப பயிற்சிகள் அனைத்தும் அவருக்கு நன்றாக தெரியுமாம். இவருக்கு முன் அனுபவம் அதிகமாக இருப்பதனாலும் அதனாலேயே த்ரஸ்டரில் பிரச்சனை ஏற்பட்ட போது புத்திசாலித்தனமாக ஆய்வு மையத்திற்குள் நுழைய முடிந்தது. அது மட்டுமல்ல, 1998 முதலில் அமெரிக்காவினால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இவர் 322 நாட்கள் விண்வெளியில் தங்கி சாதனை படைத்தார் சுனிதா அவர்கள். அதுபோல் விண்வெளியில் அதிக தூரம் நடந்த பெண் என்ற பெருமையும் இவருக்கு மட்டுமே சொந்தம். தற்போது 3வது முறையாக சென்றிருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பு அவர் சென்ற போது பல முன் ஏற்பாடுகளுடன் சென்றார். இத்தனை முன் அனுபவம் இருப்பதனாலேயே இவர் அங்கு நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார், எல்லாமே சரியாகும் என்ற சிந்தனையுடன். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் சொன்னது போல் வெற்றிகரமாக அவர்கள் பூமிக்கு திரும்ப வேண்டும். இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் இம்முறை விண்வெளிக்கு செல்லும் போது விநாயகரின் சின்னதொரு சிலையையும் பகவத்கீதையும் எடுத்து சென்றார். விநாயகரின் அருளோடும் அவர்களின் நம்பிக்கையோடும் விண்கலத்தை சரி செய்யும் முயற்சியும் நாசாவும் போயிங் நிறுவனம் துணையுடன் நீங்கள் பூமிக்கு அழைத்து வரப்பட்டு உங்களின் அந்த த்ரில்லர்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தலைமுறையின் பல பெண்களின் இன்ஸ்பிரேஷன் நீங்கள். இப்பொழுதும் அதிசயித்து போய்தான் இருக்கிறோம் நாங்கள். பல இடர்பாடுகளுக்கு இடையில் நீங்கள் எதற்காக சென்றீர்களோ அந்த வேலையையும் வெற்றிகரமாக முடித்து எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. இந்த விண்கலம் எங்களை வீட்டிற்கு நல்லபடியாக அழைத்து செல்லும் என்று சொன்னீர்கள் அல்லவா? உங்களின் இந்த அசாத்திய நம்பிக்கைக்கு எங்களின் பாராட்டுக்கள். பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே ஒரு வலிமை உண்டு. நாமும் இவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். நாங்கள் காத்திருக்கிறோம், வந்துவிடுங்கள். வீரர் வில்மோரும் வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும். நாசாவின் செயல்பாடுகளும் உங்களின் நம்பிக்கையும் வெல்லட்டும். நன்றி.